வெல்கம் டு பிரியாஸ் யூனிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கறிச்சக்கை வச்சு உள்ள மசாலா குழம்பு. இது கேரளாவில் கடச்சக்கம்பாங்க, நம்ம இங்கிலீஷில் பிரெட் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டானது. வாங்க பார்க்கலாம். இது தேவையானது நம்ம ஒரு கறிச்சக்கை எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, தக்காளி ஒரு 4-5 எடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்மால் சைஸு. தேவையான அளவு கருவேப்பிலை, பச்சை மிளகு ஒரு 4, கோகனட்டு, மிளகாப்பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மீட் மசாலா 1/4 ஸ்பூன், பெருஞ்சீரகம், கறி மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இது கறிச்சக்கை வெட்டுறதுக்கு வந்து நம்ம கரைப்படியும், அதனால் கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டுட்டு அதை வெட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கையிலையும் எதாவது ஆயில் தேங்காய் எல்லாம் போட்டுட்டு பண்ணும்போது கரைப்படியாது. அதுக்கப்புறம் இதை போட்டிருக்கோம். கட் பண்ணிவிட்டு இதை கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பச்சை மிளகு, சின்ன வெங்காயம் ஒரு 8, அது இதில் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு 3 ஸ்மால் சைஸு அதை வெட்டியிருக்கோம், அதையும் இதை ஆட் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கான தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, இன்னும் சிட்டிகையில் அளவு மஞ்சள் தூள். இப்போ எல்லாமே இது மிக்ஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேகட்டும். அதே மாதிரி பக்கத்தில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃப்ரை பேன் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வறுத்து அரைச்சிட்டு இதில் வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, தேங்காய் போட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சியும் வெள்ளைப்பூண்டும் இதுலேயே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்கள், இப்போ இந்த கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எல்லா மசாலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, மீட் மசாலா, இது எல்லாமே ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்து வந்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி இதை அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்துக்கலாம். ஒரு விசில் அடிச்சிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெயிட்டு கொஞ்சம் ஓகே. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், மிளகாத்தூள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணது அதை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட இருக்குது. நமக்கு கொஞ்சம் கூட திக் கிரேவி வேணும். அப்போ சப்பாத்தி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். பாருங்கள், கொஞ்சம் திக்காகி வருது. அப்போ தான் சப்பாத்தி, நம்ம தோசை, இட்லி அந்த மாதிரி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை மெயினாக ஊற்றி சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ வெந்துருச்சு இல்லையா, நம்ம இதை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெந்து ரெடியாக இருக்குது இல்லையா, அதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இதுவும் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். நான் போடலை. ஓகே, இப்போ ஃப்ரை பண்ணிட்டோம். அதை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்மளோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மிக சுவையான நம்மளோட கறிச்சக்கை ரெடி.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் ஆல். பை பை. டேக் கேர்.